Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கு இந்த எக்ஸசைஸுக்கு. ஓகே, வி ஹேவ் லைக் 12 வந்துட்டோமா, 18 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகே, நம்ம மோஸ்ட்லி இந்த வீக்குள்ள நெக்ஸ்ட் வீக்ல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த சாப்டர். அப்புறம் இன்டெக்ஸ்ட் போயிடும் மேபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளப் பண்ணி பண்ணுவோம். ஓகே, நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes தான் அக்காமடேட் பண்ண முடியுது. தட்ஸ் த ப்ராப்ளம். அடுத்தடுத்து கிளாஸஸ் இருக்கு. ஓகே ஓகே. So how much charge is required for the following reduction? 1 mole of Al3 plus 3 A அலுமினியமா மாத்தணும். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது பாருங்க. Al3 plus கூட எத்தனை எலக்ட்ரான்ஸ் மாத்தினா, இங்க +3 இருக்கா, அப்போ 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணுமா, +3 எலக்ட்ரான் மாத்தினீங்கன்னா தான் அலுமினியமா மாத்த முடியும். கரெக்டா? அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபார் 1 mole of அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான்ஸ். Q is equal to N into F. இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃபார் 1 மோலுக்கு? 3 farad. F ன்றது farad constant value which is 96,500. அதான் வேல்யூ. அதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா what you get is the answer. So you'll be getting significant figures, scientific notations அந்த மாதிரி யூஸ் பண்ணி 2.895 into 10 power 5 coulombs. கிளியரா? இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோடது. செகண்ட் ஒன் அது காப்பர் 2 plus plus 2. அப்போ பார்த்தாலே தெரியுது சார், 2 எலக்ட்ரான் ஆட் ஆகுது சார். அப்படின்னா Q is equal to NFல, ஆனால் ஃபுல்லாக நீங்கள் எழுதிடணும், ரியாக்ஷனை கிளியராக எழுதிட்டு பண்ணணும். ஓகே, NF which means 2 electrons 296,500 பண்ணீங்கன்னா இதோட கூட வருமா கம்மியாக வருமா? ஆப்வியஸா இதோட கம்மியாக வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்தோடனே உங்களுக்கு தெரியும், 1.93 into 10 power 5. இப்போ மேலே இதோட சப்போஸ் கூட இருந்துச்சுன்னா லாஜிக்கலாக உங்களுக்கு தெரியணும், ஐயோ அப்பா ஒன்று அது தப்பு இதில் இது தப்புன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணணும். ஓகேவா? லாஜிக் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். அப்பதான் சொல்றேன். கெமிஸ்ட்ரி பாதினா லாஜிக்கு காமன் சென்ஸ் பாதி, அது இல்லாமல் இது இல்லை. ஓகே, காப்பர் 2 plus கூட 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் காப்பர். மூணாவது MnO4 மைனஸ்ல இருந்து இங்க பாருங்க, இது கொஞ்சம் இது ஆக்சிஜன்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ப்ராசஸ், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அது இதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா 11th இது டெப்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா Mn2 plus ஆகுது. ஸோ திஸ் இஸ் கோனா ஹேப்பன் டு Mn2 plus. அப்போ இதுல இருந்து என்ன நடந்திருக்குன்னா, இங்க வந்து மைனஸ்ல இருக்கிறத H, அதாவது பிளஸ் சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. பிளஸ் சார்ஜ் எத்தனை பிளஸ் சார்ஜ் ஆக்சுவலா, இதை நீங்க பேலன்சிங் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். இதுல வந்து 8H plus plus 5 electrons வந்துதான் it will be balanced to, சிம்பிளா சொல்லணும். சரி சார், எனக்கு ரொம்ப டெப்தா வேணாம் சார், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்லுங்க சார், இது எப்படி சார் பண்றது அப்படின்னா, Mn2 plus. இங்க ஆக்சிஜன் இருக்கா, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கா? 4 ஆக்சிஜன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் பண்றதுக்கு, ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்றதுக்கு வாட்டர் எடுக்கணும். 4 ஆக்சிஜன் வந்துருச்சா? அப்ப ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கு? 8 ஹைட்ரஜன் வந்துருச்சு. ஸோ என்ன அர்த்தம்? 8H plus. புரிஞ்சிருச்சா? கிளியரா? H எப்படி 8H plus வந்துச்சுன்னா, இப்போ ஸோ இந்த சைட்ல இருக்கிற M ஒரு M வந்துருச்சு, ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் வந்திருக்கு, 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் வந்துச்சு. அயான்ஸாவும் சார்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்கணும். அயான்ஸாவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க சார்ஜ் ஈக்குவலா இருக்கணும். இந்த சைடு என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு, 8 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 8 பிளஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் 7 வச்சுக்கலாமா? பாசிட்டிவ் 7 வச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் 2 இருக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு சார்ஜஸும் பேலன்ஸ் ஆகணும். அப்போ இங்க வந்து 5 குறைக்கணும், அப்பதான் +2 வரும். அப்போ +5 எலக்ட்ரான்ஸ். என்ன சார் லைட்டா எக்ஸ்பிளைன் சொல்லி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படிதான் நம்ம. ஓகே, இதான் கான்செப்ட். ஸோ ஆக்சிஜனுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஆக்சிஜன் போட்டாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணிடணும். அப்புறம் சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜஸ் பேலன்ஸ் பண்றப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கு மைனஸும் +8 இருந்துச்சு, ஸோ +7 சார்ஜ். எப்படி சார் 8னா 8 பிளஸ் இருக்குல்ல, அதனால +8 சார்ஜ். அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு பேலன்ஸ் பண்றப்போ இங்க 5 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா பேலன்ஸ் ஆகும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ Q is equal to NFல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 5, 96,500 பண்ணீங்கன்னா you'll be getting values even more than that. கரெக்டா? 5 பண்றப்போ 4.825 into 10 power 5 coulombs. கிளியரா? சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க. நம்ம நம்ம கூட சேர்ந்து ஐலாண்ட் டியூஷன்ஸை ஜாயின் பண்ணி
கன்சிஸ்டண்டா படிச்சு நல்ல மார்க் டெஸ்டஸ், வீக்லி டெஸ்ட், யூனிட் எண்ட் ஆஃப் சாப்டர் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் பண்ணி உங்களோட நாலேஜையும் உங்களோட மார்க்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.